வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணம்மா இப்போ சமைச்சிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே, உனக்கு சமையல்லாம் தெரியுமா அப்படின்னு கண்ணம்மாவோட அக்கா கேக்குறாங்க. நான் இருந்த ஆசிரமத்துல இதெல்லாம் கத்து கொடுத்தாங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அப்பா இந்த சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிட்றத நான் பார்க்கணும்க்கா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. நான் சமைச்சேன்னு சொல்லாதக்கா, நீ சமைச்சதா சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா உன் மேல எவ்வளவு வெறுப்பா இருந்தாலும் நீ பதிலுக்கு ரொம்ப பாசமா இருக்கிறியே கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை நாள் வரைக்கும் எனக்குன்னு யாரும் இல்லாம இருந்தேன், ஆனா என்ன கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் இப்ப அப்பா இருக்கிறாருல, அது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா திட்டுனா என்ன, ஆறுதல் சொல்றதுக்கு நீயும் அம்மாவும் இருக்கிறீங்கல்ல அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. எல்லா விஷயங்களையும் இவ்வளவு பாசிட்டிவா எடுத்துக்கிற உனக்கு இருக்கிற பக்குவம் எனக்கு இப்ப கூட இருக்கான்னு தெரியல அப்படின்னு கண்ணம்மா அக்கா சொல்றாங்க. கண்ணம்மா அக்கா அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. அவர் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நீ சமைச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா, வித்தியாசமா சமைக்கலான்னு நெட்டை பார்த்து சமைச்சேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க சாந்தி. கண்ணம்மா ஜன்னல் வழியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. கண்ணம்மா அவங்க அம்மாட்ட போய் சொல்றாங்க, இன்னைக்கு நான் தாமா சமைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா அம்மா இப்போ அவங்க அக்காட்ட சொல்றாங்க, சாந்தி இன்னைக்கு உண்மையிலே நீ சாம்பார் ரொம்ப நல்லா வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கண்ணம்மா அக்கா அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, பேங்க்ல இருந்து இஎம்ஐ கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. வாங்குற சம்பளத்தை எது எதுக்கு கட்டுறதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு கண்ணம்மாவோட அப்பா. கண்ணம்மா இப்ப அவங்க வராங்க. நான் வேணா எங்கேயாவது வேலைக்கு போட்டுமாப்பா, நான் மதுட்டையும் சொல்லி தான் வச்சிருக்கிறேன், எந்த இடத்துக்கு போனாலும் 8,000 இருந்து 10,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட காசை நீ உன்னோட வச்சுக்கோ அப்படின்னு கண்ணம்மாவோட அப்பா கோபப்படுறாரு. நீ சம்பாதிச்சு வந்து கொடுத்து அந்த காசுல நான் குடும்பம் நடத்தினேன்னா அதை விட அவமானம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எழுந்து போறாரு. கண்ணம்மா அம்மா கண்ணம்மாட்ட, என்னம்மா காதுல சின்னதா கவரிங் தோடு போய் போட்டிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. தங்கத்தோடு வாங்குற அளவுலாம் என்னால சம்பாதிக்க முடியலம்மா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நான் பார்த்த வேலைக்கு தங்கின இடம் சாப்பாடு போக மீதி காசு 13,000 ரூபாய் இருந்துச்சு, அதை தான் கொடுத்தா யாருமே வாங்கிக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கண்ணம்மாவோட அம்மா இப்போ சாந்திட்ட சொல்லி, என்னோட புடவை கடையில ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மாட்ட வந்து கொடுக்க சொல்றாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா சின்னதா அழகா ஒரு கம்மல் இருக்கு. சின்ன வயசுல திருவிழா முடிஞ்ச உடனே உனக்கு போட்டு விடலான்னு நான் வாங்கின கம்மல்மா இது, ஆனா அது எதுவுமே நடக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்காவது ஒரு நாள் நீ அம்மாவை தேடி வருவேன்னு தெரியும், அதனாலதான் பத்திரமா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா இப்போ அந்த கம்மலை போட்டுக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு கண்ணம்மா அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. கண்ணம்மாவோட தம்பி சொல்றான், அம்மாட்ட இருந்து தங்க கம்மலை ஆட்டையை போட்டுட்டியே அப்படின்னு சொல்றான். அம்மா உன் கூடவே இருக்கிற எனக்கு வெள்ளி, நேத்து வந்தவளுக்கு தங்கமா அப்படின்னு சொல்லிட்டு போறான். கம்மல் உண்மையிலே அழகா இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க சாந்தி. கண்ணம்மாவோட அப்பா எதுவும் சொல்லாம கோவமா எழுந்து உள்ள போயிடுறாரு. அப்பாவுக்கு இன்னும் உன் மேல கோபம் இருக்கு போல அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. மது உன் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு பாரதியோட ஹெல்ப் கேட்க போறான்னு சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க சாந்தி. இன்னும் அவன் எனக்கு போன் பண்ணல அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. சாந்தி சொல்றாங்க, பாரதிக்கு சின்ன சின்னதா கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் அவன் ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவன் உனக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதிக்கு 2வது முறையா இப்ப பொண்ணு பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. சௌந்தர்யாவோட அண்ணி அவங்க மகன் விஜய்ட்ட சொல்றாங்க, பாரதிய நேரா பொண்ணு பாக்குற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாத, அந்த கடை திறப்பு விழா போயிட்டு வரும்போது அவனுக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. போதையில வந்து ஒளர்னா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதி சௌந்தர்யாட்ட சொல்றாரு, என்னோட ஃப்ரெண்டு டவுன்ல கடை திறக்கிறாமா, அவனோட கடை திறப்பு விழாவுக்கு நான் வரேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேமா அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் முன்னாடி போய் பொண்ணு வீட்டுல பேசிட்டு இருங்க, நானும் விஜயும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுவோமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் பாரதி அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. நீ அங்க வரும்போது குடிச்சிட்டு வர மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. சரிம்மா, நான் குடிக்க மாட்டேமான்னு சத்தியம் பண்ணிடுறாரு பாரதி. சௌந்தர்யா அண்ணி விஜய்ட்ட சொல்றாங்க, என்னடா இப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கண்ணம்மா மதுவுக்கு கால் பண்றாங்க. பாரதிட்ட சொன்னையா, அந்த பசங்க யாருன்னு கண்டுபிடிச்சு கண்டிக்க சொன்னையா அப்படின்னு கேக்குறாங்க. நேத்து கூட அப்பாவுக்கு இந்த பிரச்சனை தெரிய வந்து என்னைய செம்மையா அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை வராம இருக்கணும்னா பாரதி தான் அந்த பசங்களை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. பாரதி உன்னை பார்க்க கூட விரும்பல கண்ணம்மா, அவன் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க மது. பாரதி, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லடி, அவன் ஆளே மாறிட்டான் அப்படின்னு மது சொல்றாங்க. அந்த டைம்ல பாரதி இப்ப அங்க வராரு. போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற, போனை கொடு அப்படின்னு வாங்குறாரு பாரதி. நம்ம கூட தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மது சொல்றாங்க. போனை வாங்கி பாரதி, நான் பாரதி பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருக்கியா பாரதி அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. உன்கிட்ட யாரு பிரச்சனை பண்ணது அப்படின்னு கேக்குறாரு பாரதி. 2 பசங்க டவுன்ல அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. நீ டவுனுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணி பிரச்சனையை இன்னைக்கு சரி பண்ணிடலாம் அப்படின்னு பாரதி சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி மதுட்ட சொல்றாரு, கண்ணம்மாவை டவுனுக்கு வந்து எனக்கு கால் பண்ண சொல்லு, என்னோட நம்பர் அவளுக்கு சென்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே மது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.